வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலட்சுமி அம்மனுக்கு சேலை கட்டி அலங்காரம் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேலை கட்ட போகிறோம் அம்மனுக்கு. நல்ல சேலையை, பட்டு சேலையை எடுத்துக்கோங்க. எந்த சேலை வேணாலும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை மடிச்சுக்கலாம். சின்ன சின்னமாக தலைப்பு வச்சு மடிச்சுக்குவோம். நல்லா ப்ளீட்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அழகாக மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. நல்லா மடித்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ மடித்ததை அப்படியே வரிசையாக அடுக்கிக்குவோம். அடுக்கும்போது 1 by 1 வரிசையாக அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குவோம். கையால் நல்லா தேய்ச்சிட்டு திருப்பி இப்படி அடுக்கிக்குவோம். அப்போ தான் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கையால் தேய்ச்சிட்டு ஃப்ளிட்ஸை நல்லா சரி பண்ணிக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது. இதை ஒழுங்காக பண்ணிட்டோம்னா சேலை ரொம்ப அழகாக கட்டலாம் அம்மனுக்கு. இப்போ நம்ம கிளிப் எடுத்து போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு கிளிப்பு தான், அதுக்கு ஊக்கு போட்டுக்கலாம். ஊக்கும் போடலாம், கிளிப்பும் வச்சுக்கலாம். இப்போ நான் கிளிப்பு தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு புடவை கட்டி காமிக்க போகிறேன். அழகாக இழுத்து வச்சுட்டு அடுத்து அப்படியே கீழே இறக்கி அங்கே ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் அப்படியே கீழே இழுத்து விடுங்க. நல்லா கீழே இழுத்து விட்டுட்டு மறுபடியும் கீழே ஃப்ளிட்ஸ் வச்சுக்குவோம். இப்படியே இந்த அம்மனுக்கு மேலே போடுற அளவு கொஞ்சம் 3 கிளிப் வர அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் பின்னால் பார்க்கலாம். இப்போ நல்லா இழுத்து விட்டு சின்ன சின்ன ஃப்ளிட்டாக வைங்க. அழகாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ இதை சரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி செஞ்சதுக்கப்புறம் நல்லா அப்படியே வச்சுக்குவோம். வச்சுட்டு இப்போ இழுத்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் இன்னொரு கிளிப் எடுத்து போட்டு விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மூணு கிளிப் அளவு போட்டுட்டோம். நம்ம போட்டுட்டு அப்படியே பின் பண்ணி விட்டுருவோம். இப்போது இது போதும் ஃப்ரெண்ட்ஸ். மேல் தளவுக்கு இது அம்மனுக்கு நல்லா நேராக பண்ணிவிட்டு இப்போ உள்பக்கம் பார்ப்போம். உள்பக்கம் நல்லா விரித்து எடுத்துக்குவோம். உள்பக்கம் நல்லா விரித்து எடுத்துக்கிட்டு இதையும் அதே மாதிரி நீல வாக்கில் நடுவில் ஒரு கிளிப் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட். இதை சின்ன சின்னமாக அந்த மாதிரியே எப்படி அந்த சின்னமாக வச்சோமோ அதே அளவு சின்ன அளவாக எடுத்து மடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், 3 பக்கமும் கிளிப் போட்டோம். நம்ம கிளிப்பு போட்டதுக்கப்புறம் மடிச்சுக்கப்புறம் சின்ன சின்ன ப்ளீட்ஸாக எடுத்து அழகாக மடிச்சுக்கோங்க. அப்போ தான் அம்மனுக்கு ப்ளீட்ஸ் அழகாக வரும். நெருக்கமாக ரொம்ப பெருசு பெருசாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. சின்ன சின்னமாக வச்சுக்கோங்க. நல்லா கையால் தேய்ச்சி தேய்ச்சி விட்டு மடிச்சுக்கோங்க. ப்ளீட்ஸ் எல்லாம் நேராக வச்சு தேய்ச்சிக்கணும். ப்ளீட்ஸை நேராக வச்சு இந்த கிளிப்பை மேலே வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களும் கட்டி பாருங்கள் இந்த மாதிரி சேலையை. இந்த பக்கம் அதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் சரி செஞ்சுட்டு கிளிப் போட்டுக்கலாம். பொறுமையாக கட்டினா போதும். இதில் அவசரப்படக்கூடாது. அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக கட்டணுன்னா அம்மனுக்கு புடவை அழகாக வரும். எல்லாருமே கட்டலாம். இந்த கிளிப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளிப் போட்டு முடிச்சாச்சு பாருங்கள்.
வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இந்த டேபிள் போட்டுக்கலாம். டேபிளுக்கு மேலே ஒரு மணப்பலகா வச்சு அதை ஒயிட் துணி போட்டு விரிச்சுக்கலாம். இப்போ அந்த மரப்பலகா மேலே நம்ம குடம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குடம் கொஞ்சம் பெரிய தவளை அல்லது செம்பு எது வேணாலும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக அம்மனோட மடி மாதிரி இருக்கணும். இதை வச்சுக்கலாம். இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய குடமாக வைங்க, அப்போ தான் தழும்பாது, நல்லாயிருக்கும். உள்ளே தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சின்ன செம்பு வச்சுக்கலாம். சின்ன செம்பு உங்கள் வீட்டில் என்ன செம்பு இருக்கோ அதை வச்சுக்கலாம். இந்த குச்சி, கட்டைப்பை குச்சி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் நூல் போட்டு கட்டியிருக்கிறேன். அதில் உள்ளே நான் இப்போ சாம்பிளுக்காக அரிசி மட்டும் வச்சுருக்கிறேன். நம்ம சாமி கும்பிடும்போது, வரலட்சுமி விரதத்தப்ப நம்ம சாமி கும்பிடும்போது பச்சரிசி போட்டு அதில் காயின், ஏலக்காய், என்னென்ன போடணுமோ, சூடம், எலுமிச்சம்பழம் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அம்மனை நினச்சி இதில் என்ன நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே தண்ணி, மேலே அரிசி, அரிசிக்குள்ளே பூஜை பொருட்கள், கோல்டு காயின்னு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சில்லற காசு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. அது உங்கள் விருப்பம். இப்போ இந்த 2 குடம் வச்சாச்சு. குச்சியும் கட்டைப்பையில் உள்ள குச்சியும் நம்ம இப்போ வச்சுட்டோம். இப்போ நம்ம அடுத்து புடவை எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம புடவையை கட்டி காமிக்கணும். இந்த முந்தானியை எடுத்து பின்னால் போட்டுக்குவோம். சென்டர் கிளிப்பு நடுவில் இருக்கட்டும். இந்த சென்டர் கிளிப் இங்கே இருக்குது, நடுவில் இருக்கட்டும். இந்த ரெண்டையும் ஒன்றா ஒரு சேர கோர்த்து வச்சு மடிப்பு பார்த்துக்கோங்க. இந்த ஃபிளிட்டு அழகாக வரணும், மடிப்பு அழகாக இருக்கணும். ஒரு தலைப்பை விட்டுருவோம், இங்கே விட்டுருவோம், சும்மா வச்சுக்குவோம். கரெக்டாக வச்சுக்கணும். ஒரு மூக்கு போட்டுக்குவோம். இப்போ இது ரெண்டையும் நேராக வச்சு இந்த இடத்துல கரெக்டாக கொண்டு ஃப்ளீட்ஸை கரெக்டாக வச்சுக்கணும். எல்லா ஃப்ளீட்ஸையும் எடுத்து அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ளீட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பெருசாக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வரிசைப்படுத்திக்கோங்க. வரிசைப்படுத்திட்டு அப்படி இங்கே இழுத்து ஒரு ஊக்கு போட்டுருவோம். இந்த ஒன்றை விட்டுறணும். இந்த ஒரு தலைப்பை விட்டுட்டு இந்த ஒரு தலைப்பை விட்டுட்டு இந்த இடத்துல ஊக்கு போட்டுக்கணும். முந்தானை எடுத்து ஷேப்பில் போட்டுக்குவோம். பி மாதிரி போட்டாச்சு. பி மாதிரி போட்டுட்டு ஸ்டெப்பிங் எடுத்துருவோம்.
இந்த முந்தியை இங்கே போட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்குவோம். கட்டத்தை குச்சியில் இந்த மாதிரி போட்டுக்குவோம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பின்னு போட்டுட்டு இதை எடுத்துருவோம். இந்த கிளிப்பை எடுத்துருவோம். அதை நேராக வச்சுக்கிட்டு ரொம்ப நேராக வச்சுக்கிட்டு இந்த கிளிப்பை எடுத்துருவோம். எடுத்துட்டு இது ரெண்டையும் ஒன்றா வச்சு தூக்கி இங்கே ஒரு பின்னு இப்போ நம்ம இதை இந்த பின்னு ரெண்டையும் எடுத்துருவோம். எடுத்துட்டு இங்கே ஒரு பின் போடுவோம். கிளிப்பை எடுத்துட்டு இப்போ நம்ம விரிச்சு இந்த இடத்துல இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்குவோம். இறக்கமாக இங்கே ஒரு பின் போட்டு பின்னை மறைச்சிடுவோம். இப்போ நம்ம மடிப்பை அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து விட்டுருவோம். அழகாக எல்லாத்தையும் விரிச்சு விட்டுருவோம். ஒன்று சொன்னாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கயிறு போட்டு கட்டிக்குவோம். எவ்வளோ விரிப்பு வேணுமோ அந்த மாதிரி விரிச்சு விட்டு கயிறு போட்டு கட்டிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கயிறு கட்டியாச்சு. இப்போ நம்ம கலசத்துக்கு மேலே தேங்காய் வச்சுக்கலாம். தேங்காயில் நீங்கள் மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு வைக்கலாம். இப்போ நம்ம வந்து டைல்ஸுங்கிறதுனால சும்மா ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன். இதை மேலே வச்சுக்கலாம். நம்ம நீங்கள் வரலட்சுமி விரதத்து அன்னைக்கு நீங்கள் தேங்காய் வைக்கிறது மஞ்சள் பூசிக்கங்க. அப்புறம் அம்மன் முகம், இது வந்து எல்லா கடையிலையும் கிடைக்கும். பெரிய முகம், சின்ன முகம், எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும். நீங்கள் எந்த முகம் வேணாலும் அம்மன் முகம் வாங்கிடுங்க. இந்த பின்னால் கயிறு கட்டிவிட்டு இந்த கயிறை கட்டி உங்களுக்கு தேங்காய்க்கு தகுந்த மாதிரி சைஸில் வந்து அந்த அம்மன் முகத்தை வந்து வச்சுக்கலாம். கயிறை சைஸ் பண்ணிக்கோங்க, விழுகாமல் இருக்கிறதுக்காக. அம்மன் முகம் அம்சமாக தேங்காய் வந்து வச்சு உட்காந்தாச்சு. இப்போ வந்து நம்ம நகைகள் போட ஆரம்பிச்சிடலாம். ஒட்டியானம், அம்மனுக்கு ஒட்டியானம் போட்டுக்குவோம். ஒட்டியானம் போட்டாச்சு. போட்டாச்சு. இப்போ நம்ம செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டாச்சு. இப்போ நெக்லஸ் போட்டுக்கலாம். அதுக்கு ஒட்டி போட்டுருங்க. நம்ம நகை போட்டாச்சு. இப்போ அம்மனுக்கு நம்ம வந்து சடவில் வச்சுக்குவோம். அழகாக இருக்கும்.
பின்னால் சடையை போட்ட மாதிரி சடத்துலேயே பின்னால் எடுத்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிக்கிட்டாச்சு. அம்மனுக்கு வளையல் போட்டுக்குவோம். வரலட்சுமி அம்மனுக்கு வச்சு சைடில் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டு அம்மன் கட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. அம்மனுக்கு பூ வச்சுக்குவோம். அம்மாவுக்கு பூ வச்சுக்குவோம். பூ வச்சுக்குவோம். இதை சுற்றி இப்போ பூ வச்சாச்சு. அம்மாவுக்கு இந்த சைடில் காதில் தோடு மாதிரி 2 பக்கமும் பூ வச்சுக்கோங்க. இங்கேயும் பூ வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் பூ அலங்காரம் பண்ணணுமோ வரலட்சுமி அம்மாவுக்கு அந்த மாதிரி பூ அலங்காரம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து அம்மாவுக்கு மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்குவோம். அம்மாவுக்கு மஞ்சள் வச்சாச்சு. குங்குமம் வச்சுக்குவோம். அம்மாவுக்கு குங்குமம் வச்சுக்குவோம். பாருங்கள், நம்ம வீட்டு அம்மா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். திருஷ்டி சுற்றி போடணும் அம்மாவுக்கு. நீங்களும் இந்த மாதிரி அம்மாவை அலங்காரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருஷ்டி சுற்றி போடுங்க. எப்போதுமே வரலட்சுமி நோன்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் வரும். அந்த வெள்ளிக்கிழமைனா வியாழக்கிழமை முத நாளே அம்மாவை வாசலில் வச்சு வீட்டுக்குள்ளே அம்மாவை வந்து அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே சாமி அறைக்கு முன்னால் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி அம்மாவுக்கு பூஜையெல்லாம் பண்ணுவோம். நான் வந்து இப்போ ட்ரைல்ஸ் தான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த போல் எல்லார் வீட்லேயுமே வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அம்மாவை அலங்காரம் பண்ணுங்கள். சேலையிலையும் கட்டலாம், பாவாடையிலையும் கட்டலாம், ப்ளவுஸ் துணிலையும் கட்டலாம். இன்றைக்கி நான் சேலையில் அலங்காரம் பண்ணியிருக்கேன். நான் பாவாடையில் ரொம்ப சிம்பிளாக பாவாடையில் அலங்காரம் பண்ணணும், ப்ளவுஸ் பிட்டில் அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுலேயும் ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் அதையும் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எங்கள் வீட்டு அம்மா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். அம்மன் அலங்காரம் பண்ணுறது அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நினச்சோம்னா நம்மளும் ரொம்ப சுலபமான முறையில் அம்மா வந்து அலங்காரம் பண்ணலாம். நம்ம வந்து சேலை கட்டி நகை போட்டு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.